எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் 38 குழுக்களை அமைத்திருக்கிறது தமிழ்நாடு பாஜக. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக 38 குழுக்களை தமிழ்நாடு பாஜக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தற்போது தமிழ்நாடு பாஜக தரப்புல 38 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்ன குழுக்கள், அவர்களின் பணி என்ன, விரிவான விவரங்கள்? வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாட்டுக்கான அந்த பணிகளை தற்பொழுது பாஜக தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த 2024 நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜகவினுடைய குழுக்கள் என்பது தற்பொழுது மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தலைமையில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. 38 குழுக்கள் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் ஒவ்வொரு குழுவிலும் சுமார் 2 முதல் 4 பேர் வரை இருக்கின்றனர். அதே போன்று அவர்களது பெயர் மற்றும் அந்தந்த பொறுப்புகளின் விவரமும் அந்த 38 குழுக்களின் மூலமாக அவர்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு துறை அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவுகளில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் மற்றும் பிற முக்கிய நிர்வாகிகள் அந்த பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய வகையில் இது பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கமிட்டிக்காக 4 பேர் அதில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று எலெக்ஷன் இந்த தேர்தலுக்கான அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான இந்த முக்கியமாக 3 நபர்களும், அதே போன்று அலுவலக பணிக்காக 2 பேர், அதே போல புரோட்டோகால் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தலுக்கான அந்த தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய 2 நபர்கள் என்பது போன்ற 38 குழுக்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஊடக ஒருங்கிணைப்பு, அதே போன்று தேர்தல் ஆணையத்திடம் செல்லக்கூடிய அந்த மனுக்கள், புகார் தெரிவிப்பதற்கான அந்த குழுக்கள் என அதில் 2 பேர் என மொத்தமாக 38 குழுக்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பிரச்சார பயணங்க விவரங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு குழு, பிரச்சாரங்களின் பொழுது எந்தெந்த இடங்களில் பேச்சாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் பேச வேண்டும் என்பது தொடர்பான அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணிகள், அதே போன்று ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விவரங்களை சேகரிக்கக்கூடிய அந்த பணிகள், அதே போன்று டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆன்லைன் மூலமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த பணிகளை மேற்கொள்ளவும் 4 பேர் இருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு தெருக்களிலும் இந்த முகாம்களை நடத்துவதற்கான அந்த பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான அந்த குழுவும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று பெண்களுக்கான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் எந்தெந்த மாதிரியான திட்டங்கள், பெண்களுக்கு எந்தெந்த வகையில் பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது போன்ற ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் 3 பேரும், அதே போன்று இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் பிரச்சாரங்களை எந்த வகையில் மேற்கொள்ளலாம் என ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 3 பேரும், அதே போன்று SC ST பிரிவினர்களுக்கு அவர்களுக்கு உண்டான அந்த திட்டங்கள் மற்றும் பிரச்சார விவரங்களை எவ்வாறு வெளியிட வேண்டும், எவ்வாறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணியில் மொத்தமாக 6 பேர் என 38 குழுக்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 38 குழுக்களும் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகள் குறித்து இந்த 38 குழுக்களின் மேற்பார்வையில் தான் நடைபெறும் எனவும் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பிரித்து ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்புகளை வழங்கி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து விரைவில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் என்ற விவரமும் அவர் விரைவில் வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக 38 குழுக்களை தமிழ்நாடு பாஜக அமைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.